அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே தூக்கி விடுகிற கர்த்தரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பல வேளைகளில் நம்மை தூக்கிவிட வேண்டிய நிலை பலருக்கு வருகிறது. நம்முடைய அன்பு தகப்பனாகிய கர்த்தர் சிறு பிள்ளைகளை தகப்பன் எப்படி தூக்கி விடுகிறாரோ அதுபோல அன்பு கூர்ந்து நம்மை அந்த சூழ்நிலைகளிலிருந்து, அந்த நிலவரங்களிலிருந்து தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, படுக்கையிலிருந்து தூக்கிவிட்ட கர்த்தரை குறித்து நாம் பார்ப்போம். வாசியுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பேதுருவின் மாமி சுகம் இல்லாமல் ஜூரத்தினாலே, கடுமையான காய்ச்சலினாலே மிகவும் வேதனை அடைந்து எழும்ப முடியாதபடி படுக்கையில் படுத்திருந்தார்கள். அவர்களை குறித்து இயேசுவுக்கு சொன்னபோது இயேசு வீடு தேடி வந்து அந்த அம்மாவை கையை பிடித்து அவர்களை தூக்கி விட்டார். அல்லேலூயா. இயேசு கிட்ட வந்து கையை பிடித்து தூக்கி விட்டார். அந்த படுக்கையிலிருந்து அவர்கள் எழும்பினார்கள். வியாதியிலிருந்து சுகம் பெற்றார்கள். அந்த பலவீனம் கம்ப்ளீட்டா அந்த ஒரு இமைப்பொழுதிலே மாறி போய்விட்டது. உடனே பணிவிடை செய்யக்கூடிய அளவுக்கு சுகமும் பலனும் வந்தது. அல்லேலூயா. இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவர் இயேசு கையை பிடித்து தூக்கி விட்டவுடனே நடந்த விஷயங்கள். படுக்கையிலிருந்து அவர்கள் எழும்புறதுக்கு நல்ல ஒரு கிரியை நடந்தது. அல்லேலூயா. முடியாம படுத்திருந்தார்கள். இனி எழும்பணும்னா யாராவது சப்போர்ட் பண்ணி மெதுவா தான் எழும்பணும். ஆனா இயேசு கையை பிடிச்சு எழுப்பின உடனே முழு பலன் வந்து விட்டது. ஹல்லேலூயா. படுக்கையிலிருந்து நம்மை தூக்கி விடுகிற அருமையான கர்த்தர். அன்பர்களே, இன்றைக்கு என்னை கேட்கிற யார், ஆமென், வீட்டிலே படுக்கையிலே இவர்கள் இருக்கிறார்களே என்ற வேதனையோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள், அல்லது வீட்டிலிருந்து கேட்கிறவர்கள் நான் படுக்கையில் இருக்கிறேனே என்ற வேதனையோடு பாரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. பேதுருவின் மாமியின் வீடு தேடி சென்ற இயேசு உங்க வீட்டுக்கும் வர்றதுக்கு விருப்பமுள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். ஆள் பார்த்து செல்லுகிறவர் அல்ல. சகை விரும்பினான், சகை வீட்டுக்கும் போனார். பேதுரு கூப்பிட்டார், பேதுரு வீட்டுக்கும் போனார். நீங்க இன்னைக்கு விரும்புனீங்கன்னா, இன்னைக்கு கூப்பிட்டீங்கன்னா, கர்த்தர் இந்த நேரத்திலே நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கூட உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை நாள் படுக்கை, வாரங்கள் மாதங்களாய் ஓடுகிறது, வருஷங்களான படுக்கை இருக்கிறது என்றெல்லாம் சிலர் வேதனையோடு காணப்படலாம். ஆனால் அன்பர்களே, இயேசு இன்றைக்கு உங்களை தூக்கி விடுவாராக. அல்லேலூயா. நீங்கள் அவரை தேடுங்கள், அவரை கூப்பிடுங்கள். அவரை கூப்பிடும் பொழுது நீங்களே அதிசயப்பட்டு போகத்தக்க வண்ணம் இப்பொழுதே கர்த்தர் உங்களை படுக்கையிலிருந்து தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. வியாதிகள் ஆண்டவர் சுகம் தருகிறவராய் இருக்கிறார். எந்த நோய்களுக்கோ அவர் பரிகாரம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய வாயை நன்மையினால் நான் திருப்தியாக்கி உன்னுடைய வயது கழுகை போல திரும்ப வாழ வயது அடையும்படி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 103:5 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை இன்றைக்கும் கூப்பிடுகிற, விசுவாசிக்கிற, கேட்கிற அத்தனை பேருடைய சரீரத்திலும் நடப்பித்து கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எரேமியாவை கொண்டு அவர் சொல்லும் பொழுது 33:6 சொன்னார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. வார்த்தையில் உண்மை உள்ளவர்,
வாக்குத்தத்தத்தை இன்றைக்கும் நிறைவேற்றுகிறவர். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வியாதியை குணமாக்குறது மட்டும் இல்ல, அதை ஆரோக்கியப்படுத்தி விடுவார், சௌக்கியத்தை தந்து விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஆமென், அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அந்த லீஸ்திரா சப்பானியுடைய உள்ளத்திலே உண்டானது போல இன்றைக்கு அநேக நோயாளிகளுடைய உள்ளத்திலே ரட்சிப்புக்கு ஏற்ற, இந்த நோயிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு ஏற்ற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தருவாராக. அதன் பலனாக அவர் கை தூக்கி எழுப்பி விடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நோய்களிலிருந்து அவர் விடுதலை செய்ய வல்லவர். காரணம் 1 பேதுரு 2:24 அவர் சொன்னார், வசனம் சொல்லுது, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்திருக்கிற படினாலே அந்த பாவத்தினால நம்ம சரீரத்தில் வரக்கூடிய எல்லா நோய்களை, வியாதிகளை, பலவீனங்களை நீக்கி போட்டு சுகத்தை அன்றைக்கே சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நமக்கு தருகிறது அவருடைய செயல், அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய செயல். கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறது தான் நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் சாப்பிடுகிற குடிக்கிற ஆகாரங்களை எல்லாம் சத்தாக, மருந்தாக, பலனாக மாற்றி தந்து வியாதியை நம்மை விட்டு விலக்கி போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரீர பலவீனத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள் எல்லாம் ஆகாரத்தை புசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு புசிக்கணும். எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு தான் புசிக்கணும், குடிக்கணும். அதே நேரத்தில் சரீர பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் இந்த வசனத்தை மறக்காம அறிக்கை பண்ணுங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன உங்க வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இப்ப இதை ஆசீர்வதித்து தாங்க என்று வசனத்தை அறிக்கை செய்துவிட்டு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக வசனத்தை அனுப்பி குணமாக்கிறவர் என்று கர்த்தரை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை வசனங்களை அள்ளி தந்திருக்கிறார். அந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அன்பர்களே, வியாதியிலே, பலவீனத்திலே, சரீர கஷ்டத்திலே இயேசு கைதூக்கி விடுகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்ப முடியல, வேதனையோடு இருக்கு. எத்தனை நாள் தான் குடும்பத்தினர் பார்ப்பார்கள்? அவர்களுக்கும் கஷ்டம் இருக்கிறது, அவர்களுக்கும் பல பாடுகள் இருக்கிறது. சில சமயம் ஐயா வந்து தூக்கு, தம்பி தங்கச்சி பிள்ளையே உதவி செய்ன்னு சொன்னா சும்மா கிடங்க, சும்மா கிடங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன், இப்படித்தான் சத்தம் கேட்கும். ஆரம்பத்தில் படபடா உதவி செய்வார்கள், கடைசியில் என்ன சொல்லுவார்கள்? முடியாது அவர்களால, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா, இப்படித்தான் சொல்லுவார்கள். ஆனால் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை கிட்ட வந்து கைபிடித்து தூக்கி விடுகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, யார் இந்த பாரத்தோடு இருக்கிறீங்க, முதல்ல இந்த பாரத்தை இறக்கி வைங்க. கர்த்தர் மேல பாரத்தை இறக்கி வைங்க. கர்த்தர் சுகம் தர சர்வ வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சிலருக்கு சோர்ந்து படுத்த படுக்கைகள், துக்கத்தில் படுத்த படுக்கைகள், பல்வேறு படுக்கைகள் மனுஷனுக்கு இருக்கிறது. பிள்ளை இழந்து அல்லது அன்புக்குரியவர்களை இழந்து எழும்பாம நாட்கணக்கா படுத்து கிடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ எழும்பி கடமைகளை செஞ்சுட்டு போய் படுத்துருவார்கள். அவர்களுக்கு முடியல, அவருடைய மனசு ஆறவே இல்லை, ஒரு ஆறுதலே அவர்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி பலர் இருக்கிறார்கள். எல்லா படுக்கைகள்ல இருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வெளியே தலை காட்ட முடியலையேன்னு படுத்த படுக்கையா இருக்கிறீங்களா? அல்லது நீங்க ரொம்ப வேதனை அடைந்து சோர்ந்து தளர்ந்ததுனால அப்படியே மூடிட்டு படுத்திருக்கீங்களா? எந்த படுக்கையில இருந்தோ இயேசு உன் கிட்ட வருகிற தேவன் உன்னை கை நீட்டி பிடித்து தூக்கி விடுகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி அந்த படுக்கையை விட்டுறணும், படுக்கையை விட்டுறணும். சிலருக்கு அப்படிதான், வீட்டில் பிள்ளை வந்தோடனே போய் படுத்துக்கணும், இல்லைன்னா தொந்தரவு பண்ணுவான். அவன் எப்போ ராத்திரி வர்றானோ
போய் படுத்துக்கணும். இப்படியெல்லாம் நிறைய படுக்கைகள் இருக்கிறது. எந்த படுக்கைகள்ல இருந்தோ கர்த்தர் கிட்ட வருகிற தேவன். ஹல்லேலூயா. கிட்ட வராதவர்கள் யாரும் இருக்கட்டும், அவங்கள பற்றி கவலைப்படாத. இன்றைக்கு இயேசுவன் கிட்ட வருகிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை கை பிடித்து தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுருவின் மாமியை கை நீட்டி தூக்கினவர் நிச்சயமாய் இன்றைக்கு அநேகரை தூக்கி விட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டிற்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகத்தை தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகம் இன்று தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக புழுதியிலிருந்து தூக்கி உயர்த்துகிற கர்த்தர். வாசியுங்கள் சங்கீதம் 113 7 முதல் 9 வரைக்கும். 113:7-9. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது புழுதியில் இருக்கிறவர்கள், தூளிலே கிடக்கிறவர்கள், கீழ் மட்டத்திலே இருக்கிறவர்கள், மதிப்பில்லாம யாரும் கண்டுக்கிடாம இருக்கக்கூடியவர்கள், அவர்களை அவர் தூக்கி விடுகிறார். அதிலிருந்து தூக்கி விடுகிறது மட்டுமல்ல, சிங்காசனத்தில் கொண்டு உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்த வசனம், மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல பார்க்கும்போது இது அன்னாளுடைய பாட்டு. இது யாருடைய பாட்டு? அன்னாளுடைய பாட்டு. ஏன்னா அதே வார்த்தைகள் அந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதுல 8ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. அப்போ புழுதியிலிருந்து சிறியவனை தூக்கி சிங்காசனத்துல வைக்கிறதுக்கும் ஒரு பிள்ளை இல்லாதவளுக்கு பிள்ளை கொடுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இது அன்னாளின் சரித்திர சங்கீதம். அல்லேலூயா. அவளை பற்றி நமக்கு தெரியும். அந்த எல்கானா அன்னாள் குடும்பம் பெரிய ஹை லெவல் ஃபேமிலி கிடையாது. அவங்க சாதாரண மக்கள், வேதனையோடு பாரத்தோடு வாழ்கிற குடும்பம். ஆனால் கர்த்தரை தேடுகிற குடும்பம். சீலோவில் இருந்த கூடாரத்துக்கு வந்து அடிக்கடி பலிகளை செலுத்தி அப்படி தேவனை மகிமைப்படுத்துகிற குடும்பம். அதுல பிரச்சனை என்னன்னா, அன்னாளுக்கு பிள்ளையே இல்லை. ரொம்ப வேதனை, வறுமை. அதோட அந்த சக்களத்தி பெண்ணினாளுடைய சிறுமைப்படுத்துகிறதும் கேவலப்படுத்துறதுமான காரியம் ரொம்பவே கஷ்டம். இப்படிப்பட்ட வேதனையில் அவள் இருந்த பொழுது அன்றைக்கு ஒரு நாள் வந்து அழுது ஜெபித்தாள். பொருத்தனை செய்து ஜெபித்தா, ஒரு பிள்ளைய தாங்க உங்க கையிலே தந்துடுறேன், ஏன் மடியில வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படல, பிள்ளை இல்லாதவள் என்கிற நிந்தை என்னை விட்டு மாறினா போதும். அப்படி ஜெபம் பண்ணா. கர்த்தர் உடனே அவளுக்கு அற்புதம் செய்து சாமுவேலை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த சாமுவேல் சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். அல்லேலூயா. அந்த நாட்டுக்கே தலைவனாக, ஒரு ராஜாவை போல, ஒரு தீர்க்கதரிசியாய், ஆசாரியனாக, அவன் ஒரு பெரிய தலைவனாக, தேவனுடைய மனுஷனாக அவன் சிறப்பாக
விளங்கினான். அல்லேலூயா. அவனே நியாயாதிபதியாகவும் இருந்தான். அப்படிப்பட்ட பெரிய பெரிய நாட்டினுடைய முக்கிய பொறுப்புகள் அத்தனையும் கையில் வைத்து செய்யக்கூடிய பெரிய சிங்காசனத்துல அவன் உட்கார்ந்தான். அப்போ அந்த அன்னாள் ஜெபித்த ஜெபம், ஒருவேளை அவளை நேரடியா கொண்டு சிங்காசனத்துல உட்கார வைக்காட்டாலும் அவன் மகனை கொண்டு சிங்காசனத்துல வச்சு அந்த மகனுடைய தாய் என்கிற உயர்வு மேன்மை அவளுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. எத்தனை அழகு, எத்தனை அழகு. புழுதியிலிருந்து நம்மை தூக்கி விடுகிற தேவன் நம்மை தூக்கி உயர்த்தலாம். யோசேப்பை உயர்த்தினது போல நம்மை உயர்த்த கர்த்தரால் முடியும். அன்னாளுடைய மகனாகிய சாமுவேலை உயர்த்தினது போல உங்க பிள்ளைகளை உயர்த்தி அதன் மூலம் உங்களையும் உயர்த்துவதுக்கும் கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. தேவனுக்கு எது சித்தமோ அது ஆகட்டும். ஆனா கண்டிப்பாக புழுதியில் இருக்கிறவர்களை தூக்கி உயர்த்தி சிங்காசனத்துல உட்கார வைக்கிறவர். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு அன்பர்களே, யார் இப்படிப்பட்ட வேதனைகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? பிள்ளை இல்லையே என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு வேதத்துல பார்த்தா பிள்ளை இல்லாம கஷ்டப்பட்ட அத்தனை பேருக்கும் பிறந்த பிள்ளைகள் உயரமான ஸ்தலத்துல வந்திருக்காங்க. அல்லேலூயா. ஈசாக்கு ஆகட்டும், அந்த யோசேப் ஆகட்டும், கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த சிம்சோன் ஆகட்டும், அப்புறம் யோவான் ஸ்நானன் ஆகட்டும், இவங்க எல்லாம் பெற்றோர் பிள்ளை இல்லாம தவித்து பல வருஷங்கள் ஆகி கடைசியில் ஆண்டவர் இரக்கம் செய்து பிள்ளை கொடுத்தார். அந்த பிள்ளைகள் இந்த பெற்றோரையே புழுதியிலிருந்து சிங்காசனத்துக்கு தூக்கி உயர்த்தக்கூடிய பிள்ளைகளா இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு புத்திரபாக்கியம் இல்லையேன்னு வேதனைப்படுறவங்க இன்னைக்கு வேதனையை மாத்திருங்க. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை கொஞ்ச நாள் வெறுமையா வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, துக்கத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. பைபிள் நமக்கு சாட்சி. காத்திருந்து பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் தாங்களும் உயர்ந்து தங்கள் பெற்றோர்களையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். ஆமென். இது கர்த்தருடைய கரம், நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர். ஆமென். அவர் செய்வார், அவர் செய்வார். உங்களுக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். இந்த பைபிளை தானே நம்ம படிக்கிறோம். இதை விசுவாசிங்க, இத வசனத்தை வச்சு கேளுங்க. அப்பா இப்படி எல்லாம் செஞ்சிருக்கீங்களே, எனக்கும் செய்யுங்கப்பா. ஏன் உரிமை இல்லையா உங்களுக்கு கேட்கறதுக்கு? கேளுங்க உரிமையோட. கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தருவார், தருவார். அது மட்டும் இல்ல, வேறு பல விஷயங்களால இன்னைக்கு புழுதியில கிடக்கிறனே, எனக்கு பைசா இல்லையே, வாழ்க்கையை நடத்தக்கூடிய திராணி இல்லையே, சம்பாத்தியம் ஒண்ணும் இல்லையே, பிரயாசப்பட்டோம் பிரயோஜனம் இல்லையே என்றெல்லாம் சொல்லி மிகுந்த வேதனையோடு இருக்கிற தரித்திரத்திலே, மிகவும் எளிய நிலையிலே, கொண்டு நடத்த முடியாதபடி, பிள்ளைகளை நடத்த முடியாதபடி, படிக்க வைக்க முடியாதபடி பல நிலைகள்ல நீங்க ரொம்ப டவுனா இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய சித்தம் வச்சிருக்கிறார். உங்க சந்ததியை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். கஷ்ட நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. கஷ்ட நேரத்துல கர்த்தரை கூப்பிடாதவங்களுக்கு அது கிடைக்காது. ஆனா கஷ்ட நேரத்தில் நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஆமென், ஆமென். சகோதரா, சகோதரி, இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது அதுதான். ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உண்மைதான். முடிய மாட்டேங்குது, கிடந்து உருண்டது மாதிரி தான் வாழ்க்கை போகுது. எழுந்து நிமிர்ந்து நிக்கவே முடியல. ஆனாலும் இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே இதை செய்யணும் மட்டும் இன்னைக்கு கூப்பிட ஆரம்பிங்க. பாருங்க உங்க எதிர்காலம் எப்படி பிரகாசமாய் மாறும் என்று. அவர் பிரகாசிப்பித்து விடுவார். ஐயா, யார் தடுக்க முடியும்? அவர் தூக்கி விடுவார், யார் திரும்ப தள்ளிவிட முடியும்? அல்லேலூயா. அதனால கர்த்தர் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மை கர்த்தர் நிச்சயமாக புழுதியிலிருந்து எடுத்து சிங்காசனம் வரைக்கும் உயர்த்துகிற தேவன். யார் எந்த விஷயத்துல இன்னைக்கு நான் டவுனா கிடக்கிறேன், அவனை பார்க்கிலும் கீழே கிடக்கிறேனே, எங்க குடும்பத்துல உறவினர்கள் வட்டத்துல எல்லாரும் பார்க்கிலும் கீழே கிடக்கிறேனே, என்னோடு படிச்ச ஆட்களை பார்க்கும்போது நான் கீழே கிடக்கிறேனே, என்னோடு வேலை பிசினஸ் தொடங்கினவங்க வேலைக்கு வந்தவங்க அவங்கள பார்க்கலாம் நான் கீழே கிடக்கிறேனே, எங்க குடும்பம் இப்படி கிடக்கிறது.
என்று சொல்லி வேதனையோடு இருக்கலாம். ஆமென். என்ன என்ன எனக்கு சமயத்துல தான் இன்னாருக்கு கல்யாணம் ஆச்சுது, அன்னாருக்கு கல்யாணம் ஆச்சுது, அவங்கள பார்க்கிலும் இன்னைக்கு என் குடும்பம் ரொம்ப கீழே கிடக்குதே, இப்படி பல்வேறு வேதனையோடு அடிக்கடி அழுது கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே தான் உனக்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உன்னை புழுதியிலிருந்து தூக்கி மற்றவர்களை பார்க்கிலும் சிங்காசனம் வரைக்கும் அவர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. நார்மலா வாழுகிறவர்களை நீ பார்க்காத, அது நார்மல் லைஃப். ஆனா நீ அடிபட்டு வேதனைப்பட்டு கீழே கிடக்கிற பாத்தியா, உனக்கு அவர் தரப்போகிறது மேன்மையான வாழ்க்கை. அல்லேலூயா. பைபிள்ல எல்லாம் சரித்திரம் பாருங்க, உலகத்திலையும் பாருங்க, அடிபட்டவன் தான் உயர்ந்து வாரான். அல்லேலூயா. நார்மலா போறவன் நார்மலா போயிட்டே இருக்கிறான். உன்னை உயர்த்த சித்தம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உனக்கு இந்த நிலை. ஆமென். பொருளாதாரத்திலையா இருக்கலாம், பலத்திலையா இருக்கலாம், ஆள் சப்போர்ட்லையா இருக்கலாம், வேலை வாய்ப்புலையா இருக்கலாம், கல்வி விஷயத்துல இருக்கலாம். அவங்கெல்லாம் அப்படி ஆயிட்டாங்களே இப்படி ஆயிட்டாங்களே, என் பிள்ளை மட்டும் படிக்க வைக்க முடியலையே. ஒன்றை குறித்தும் கவலைப்படாது. நீ புழுதியில் இருக்கிறது தேவனுடைய ஒரு சித்தம் அதுக்கு மேல இருக்குது. அதை மட்டும் அறிந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இந்த இயேசு உங்களை வாழ வைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புழுதி நின்றம்மை உயர்த்தினாரே, புகழ்ந்தவர் நாமத்தை போற்றிடுவோம். புழுதியில் நின்றமை உயர்த்தினாரே, புகழ்ந்தவர் நாமத்தை போற்றிடுவோம். மங்கள கீதங்கள் பாடிடுவோம். மணவாளன் இயேசு மனம் மகிழ, கரைதிரை நீக்கி திருச்சபையாக்கி, காத்தன கற்புள்ள கன்னிகையாய். கரைதிரை நீக்கி திருச்சபையாக்கி, காத்தன கற்புள்ள கன்னிகையாய். கோத்திரமே யூதா கூட்டமே, ஸ்தோத்திரமே துதி சாற்றிடுவோம். புழுதியில் நின்றமை உயர்த்தினாரே, புகழ்ந்தவர் நாமத்தை போற்றிடுவோம். புழுதியில் நின்றமை உயர்த்தினாரே, புகழ்ந்தவர் நாமத்தை போற்றிடுவோம். ஆமென். அல்லேலூயா. புலம்பல் பாடிக்கொண்டிருக்கிற உன்னை மங்கள கீதம் பாட வைப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக, நம்மை படுக்கையிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் நம்மை இந்த புழுதி என்று சொல்லுகிற கீழ்நிலையிலிருந்து தூக்கி எடுக்கிற கர்த்தர், ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற நம்மையும் இன்றைக்கு தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரைக்கும் வாசிப்போம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், ஒரு நாள் ஜலப்பிரவாகத்தில் இருந்தேன், வெள்ளப்பெருக்கத்தில் சிக்கி கிடந்தேன். அப்பொழுது உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை தூக்கி காப்பாத்தினார். அல்லேலூயா. அவர் என்னை விடுவித்தார். அது மட்டுமல்ல, இந்த வெள்ளம் யாரை குறிக்குது? என்னிலும் பலவான்களாகிய சத்துருக்கள். இது சாதா வெள்ளப்பெருக்கம் அல்ல, ஒரு இயற்கையான வெள்ளப்பெருக்கம் அல்ல. என்னிலும் பலம் வாய்ந்த மனிதர்கள் என்ன அழிக்கும்படி பயங்கரமா வெள்ளப்பெருக்கம் மாதிரி வந்தாங்க. அந்த ஜலப்பிரவாகம் என்னை அமிழ்த்த பார்த்த பொழுது கர்த்தர் உயரத்திலிருந்து என்னை கை நீட்டி தூக்கினார். அவங்க கைக்கு ஒப்பு கொடுக்காம என்னை தூக்கி காப்பாத்தினார். அல்லேலூயா. என்னை விடுவித்தார். அடுத்து சொல்றாரு, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். நான் கொஞ்சம் பலமா இருக்கும்போது வந்தா அது வித்தியாசம். எப்ப இவன் பலவீனமா இருப்பான், இவனுக்கு ஏற்கனவே ஒரு ஆபத்து வந்திருக்கு, அப்ப இவனை அழிச்சிடலான். என்னலும் பலவான்களாகிய சத்துருக்கள் எதிர்த்து பயங்கரமா வந்தாங்க. மொத்தமா மாட்டிக்கிட்டேன்.
இனி தப்ப வழியே இல்ல. வெள்ளப்பெருக்கத்துல மாட்டினது போல என் திராணிக்கு மிஞ்சி அலைகளும் திரைகளும் என் தலையின் மேல் ஆகிவிட்டது. ஒரு வழி இல்லை, ஒரு சகாயம் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது அவர் வானத்திலிருந்து உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. மனித போராட்டங்கள், மனித போராட்டங்கள். உங்களை விட பணம் படைத்தவன் ஐஸ்வர்யத்தின் பலத்தினால் உங்களை கஷ்டப்படுத்த வர்றான். உங்களை விட சமுதாயத்தில் கொஞ்சம் அந்தஸ்து உள்ளவன், கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவன், அவன் பிரச்சனை பண்ண வர்றான். கொஞ்சம் அரசியல் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தா துன்புறுத்துறது, கஷ்டப்படுத்துறது. தருணம் பார்த்து ஒரு பிரச்சனையில மாட்டினான்னா பல பிரச்சனை கொண்டு சேர்த்து அவன் அதோடு அழிக்கணும்னு திட்டமிட்டு கிரியை செய்யறது. இந்த மாதிரி நிறைய நடக்குது. உங்களில் யார் அப்படி சிக்கி இருக்கிறீர்கள்? இதுவரைக்கும் சும்மா இருந்தானே, இன்னைக்கு பார்த்து பழைய பிரச்சனை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்திருக்கானே. அப்படிதான் செய்வான். உன் ஆபத்து நாளில் உனக்கு எதிரிட்டு வருவான். ஆமென். அவன் உன்னிலும் பலவான். உனக்கு சப்போர்ட் இல்லை, பணம் இல்லை, பலம் இல்லை, உனக்காக பேசக்கூடிய ஆள் இல்லை. மொத்தமா தண்ணிக்குள்ள விழுந்த மாதிரி வெள்ளத்தில் சிக்கினது போன்ற ஒரு நிலையில் காணப்படுகிறீர்கள். ஆனாலும் பயப்படாதிருங்கள். சுற்றி பார்க்கிற இடத்துல எந்த சகாயத்துக்கும் வழி இல்லை. இனி ஒருத்தன் போட்டில் வந்து என்னை காப்பாற்றணும்னா அவன் வர்றதுக்குள்ள நான் முழுகி போவேன். ஒருத்தன் கயறு போட்டு என்னை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஒரே ஒரு வாய்ப்பு, மேலிருந்து எனக்கு ஹெல்ப் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தருவார். எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் உயர்த்துகிறேன், ஒரு பர்வதத்தையும் காணல. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், ஹெல்ப் வரும், சகாயம் வரும், உதவி வரும். ஹல்லேலூயா. எந்த உதவியும் அற்று போயிட்டு. அங்க போன் அடிச்சா அங்க போன் எடுக்க மாட்டா, இங்க கூப்பிட்டா இப்பதான் வெளியூருக்கு அவசரமா புறப்பட்டு இருக்கேன்னு சொல்லுவா. எல்லாம் இப்படிதான் இருக்கு. மொத்த உதவியும் கட்டாயிப்போ. அப்ப என்னதான் பண்றது? ஒரே மூச்சாய் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அங்கிருந்து கை நீட்டி எந்த ஜல பிரவாகத்திலும் இருக்கிற உன்னை தூக்கி விடுவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? இயேசுவேன்னு கூப்பிடுவீங்களா? இயேசு உங்களுக்கு இதை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவீங்க, ஐயா இயேசுன்னு வாயை திறந்து கூப்பிடுறதுக்கு மட்டும் வெக்கம். எப்படி பாருங்க, அந்த இயேசுதான் உங்களை காப்பாத்துறவர். அவரை கூப்பிடுறதுக்கு ரொம்ப வெக்கமா. வேற எதுனா வேணாலும் பேசலாமா, யாருக்கு பேரையும் கூப்பிடலாமா. அப்ப இந்த சூழ்ச்சியை நீங்க புரிந்து கொண்டு இன்றைக்கு அதை முறியடித்து என் வீட்டிலையோ யாரும் முன்னாலேயோ இயேசுவின் நாமத்தை சொல்லணும். எந்த பிரச்சனைனாலும் இயேசு எனக்கு இருக்கிறான்னு சொல்லணும், இயேசுவே என்னை காப்பாத்துன்னு சொல்லணும். ஆமென். அப்படி சொல்லதுக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த ஜலப்பிரவாகத்துல அகப்பட்டாலும், எந்த மனுஷனால காப்பாற்ற முடியாத சிக்கல்ல போய் கிடந்தாலும், பணச்சிக்கலா, அந்த கடன் சிக்கலும் இன்னைக்கு எல்லாம் வந்து அலை அடிச்சு அடிச்சு கடைசியில வட்டி குட்டி போட்டு ஜப்திக்கு போகுது, பல பிரச்சனைக்கு போகுது. என்ன செய்ய? ஊரை விட்டு ஓடிரவா? இல்ல வேற என்ன செய்ய? எங்கேயும் போண்டாங்க. இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. சில பிரவாகத்தில் இருக்கிற உன்னை உயரத்திலிருந்து கை நீட்டி அவர் தூக்குவார். அல்லேலூயா. நிச்சயமாய் அவர் பாதுகாப்பார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஜலப்பிரவாகத்தில் இருக்கிறவர்களை காப்பாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பரே, என் ரட்சகா, என் தேவனே, என் கீடகம், நான் நம்பிடும் என் துருகமும் என் கோட்டையும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. துதிகளின் பாத்திரனே,
நான் நம்பிடும் என் கோட்டையும் என் துருகமும் நீரே. நான் நம்பின என் கோட்டையும் என் துருகமும் நீரே. அல்லேலூயா. படுக்கையிலிருந்து நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர், புழுதியிலிருந்து நம்மை தூக்கி உயர்த்துகிற கர்த்தர். அல்லேலூயா. ஜலப்பிரவாகத்தில் இருந்தோம் உயர இருந்து கை நீட்டி தூக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களுக்கு இழந்து போன நம்பிக்கை இன்னைக்கு வரட்டும். மறுபடியும் இயேசு கூப்பிட்டா நடக்கும் என்கிற சிந்தை நிச்சயம் இன்னைக்கு வரட்டும். பெற்றுக்கொள்வீர்கள். இழந்து போகிற கூட்டம் அல்ல. இழந்து போறதுக்காக உன்னை கர்த்தர் இங்க கொண்டு வந்து வைக்கல. இயேசு கூப்பிட வைக்கல. இயேசு கூப்பிட்டவள் அத்தனை பேர் உயர்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள். உங்களையும் அப்படியே செய்வார். அல்லேலூயா. நாலாவதாக வீழ்ச்சியிலிருந்து தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதம் 145:14. 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமென். விழுகிறவர்களை தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யார் இன்றைக்கு வீழ்ச்சியில் கிடக்கிறேன், விழுந்து கிடக்கிறேன்னு சொல்றீங்க? என்ன அவன் தட்டி கீழே தள்ளிட்டான், மடங்கடிச்சுட்டான். என்ன அந்த சூழ்நிலை தட்டி கீழே விட்டுருச்சு, மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறேன், விழுந்து கிடக்கிறேன். அந்த வேதனையோடு யாராவது இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேணும்னே அவன் பண்ணிட்டான், சதி பண்ணிட்டான், துரோகம் பண்ணிட்டா, மடங்கடிச்சு என்னைய தட்டி கீழே போட்ட மாதிரி பண்ணிட்டா. சில பாத்தீங்களா, ஓடிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து, திடீர்னு காலு கடையில் காலை விட்டு தட்டி விட்டுருவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் மடங்கடிக்கிறது. அப்படியே ஒருத்தனால கையில் அகப்பட்டு விழுந்து கிடக்கிறது, பிடிச்சு தள்ளி விட்டுருவான். அவன் ஜெயத்துக்காக, போட்டிக்காக, பொறாமைக்காக, எரிச்சலுக்காக, பகைக்காக உங்களை தள்ளி போட்டான். உங்களால் வளர முடியல, உன் படிப்பு நஷ்டப்பட்டு போயிட்டு, மந்திரவாதம் செய்து படிப்பை நஷ்டப்படுத்திட்டான், அதை வீணாக்கிட்டான். இப்போ வாழ்க்கையே விழுந்து கிடக்குது. உண்மைதான், வீழ்ச்சி. ஆனா நீங்க அதுலயும் கவலைப்படாதீங்க. அவன் விழ வைத்தா உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு இயேசு இருக்கிறார். இதை மட்டும் விட்டுறாதீங்க. யார் வேணா மடங்கடிக்கட்டும், பிசாசு மடங்கடிக்கட்டும், மந்திரங்கள் மடங்கடிக்கட்டும், அல்லது மனுஷ துரோகங்கள், மனுஷனுடைய சூழ்ச்சிகள் மடங்கடிக்கட்டும். தந்திரம் செய்து எப்படி பிடிச்சான் பாருங்க, நீங்க நினைக்கவே இல்லை. பிடிச்சான். இன்னைக்கு விழுந்து கிடக்குறீங்க, கண்ணியில சிக்கி விழுந்து கிடக்குறீங்க, வலையில காலை போட்டுட்டீங்க, வஞ்சித்துட்டான். இப்ப வலையில மாட்டியாச்சு. என்ன பண்றது? விழுந்து கிடக்கும், எழும்ப முடியல, எழும்ப முடியல. எதுல விழுந்தாய் மகனே, எதுல விழுந்தாய் மகளே? ஆசை காட்டி மோசம் செய்து உன்னை லவ் பண்றேன்னு உன் வாழ்க்கையை அழிச்சு போட்டிருக்கு. இன்னைக்கு விழுந்து கிடக்கிறாய். ஆனா இன்னைக்கு இனி அவனை தேடிக்கிட்டு இருக்காத, அவளை பார்த்துக்கிட்டு இருக்காத. இயேசுவே என்று கூப்பிடு. மட்டங்கடிக்கப்பட்ட உன்னை தூக்கி எடுக்க இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். பார்ட்னர்ஷிப் வச்சான் பிசினஸ்ல, நம்பினாய். நம்பிக்கை ரொம்ப பெருகி போனதுனால அவன் கேட்கறதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்து, அவன் சொல்றதெல்லாம் கேட்டு கடைசியில மடங்கடிச்சு போட்டானே, மொத்தம் ஏமாத்தி கவிழ்த்து போட்டானே. பிசினஸ் விழுந்து கிடக்குது, பொருளாதாரம் தூக்கி எடுக்க முடியாத அதல பாதாளத்திலே விழுந்து கிடக்கிறது. உன்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்குகிற இயேசுவை மட்டும் இந்த சூழ்நிலையில மறந்து விடாதே. ஹல்லேலூயா. உன்னை தூக்கி விடுகிற, தூக்கி எடுக்கிற இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். பெரியவன் நம்பில்லையா போனேன், சமுதாயத்திலே நல்ல பேர் இருந்துச்சுன்னு சொல்லி இல்ல, அந்த ஆள் சொன்னதை நம்பி நான் போனேன், இன்னைக்கு நான் விழுந்து கிடக்கிறேனே, மாட்டிக்கிட்டனே என்றெல்லாம் வேதனையோடு, உள்ளத்தில் அழுகையோடு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் இயேசு அந்த வீழ்ச்சியிலிருந்து உங்களை தூக்கி விடுவார்.
என்ற செய்தியை சொல்றதுக்கு தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற நீங்க விசுவாசித்தீங்கன்னா, இயேசுவை கூப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா எந்த வீழ்ச்சியில் இருந்தோம் இனி மீண்டெழுந்து வருவீர்கள். அல்லேலூயா. இவன் இனி மீண்டெழுந்து வரமாட்டான் அப்படித்தான் நினைப்பாங்க. ஆனா இயேசு கையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மறுபடியும் மீண்டெழுந்து வருவீர்கள். யார் மடங்கிடுச்சானோ அவன் பார்வைக்கு முன்னாலே உன்னை உயர்த்தி நிறுத்துவார். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட போட்டியெல்லாம் நமக்கு வேண்டாம். அவனுக்கு முன்னால வாழ்ந்து காட்டணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் என்ன வாழ வைத்தால் போதும். நல்ல நேர்மையான சிந்தையோடு போவோம். அவனுக்கு முன்னால வாழ்ந்து காட்டணும். அவன் யாரையா அவனுக்கு முன்னால வாழ்ந்து காட்டு? அந்த சிந்தனையை முதல்ல விடுங்க. இயேசு என்ன வாழ வைக்கணுங்கிற நேர்மையான ஒரே சிந்தனைக்குள்ள வாங்க. இயேசு வாழ வைப்பார், வாழ வைப்பார். வீழ்ச்சியிலிருந்து உன்னை தூக்கி உயர்த்துவார். அல்லேலூயா. என்ன வீழ்ச்சி, என்ன வீழ்ச்சி? ஐயோ, உடன் பிறந்த சகோதரன் என்று அல்லவா நம்பி இதுல உடன்பட்டுட்டேன். நானும் அந்த குரூப்ல சேர்ந்து இன்னைக்கு சரியா மாட்டிக்கிட்டனே. அவனெல்லாம் தப்பி நிக்கிறான். அவனுக்கு அது இருந்தது இது இருந்தது, தப்பி நிக்கிறான். எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் மாட்டிக்கிட்டனே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீர்களா? அந்த சகோதரங்க மேல எரிச்சலாகிறதுக்கு பதிலா அதை விட்டுட்டு ஒரே முகமா இயேசுவேன்னு கூப்பிடுங்க ஐயா. இயேசு உங்களை தூக்கி நிறுத்துவார். அந்த சகோதரங்களுக்கும் நன்மை செய்யற அளவுல உன்னை உயர்த்துவார். நான் சொல்றேன் இல்ல, ஒரு வாசி வைராக்கியத்துக்காக நீங்க இயேசுவை தேடாதீங்க. அவனுக்கு முன்னால காட்டணும், இவனுக்கு முன் இல்ல, நான் அவனுக்கும் உதவி செய்யும்படி என்ன உயர்த்துங்கப்பா. அது நல்ல நேர்மையான சிந்தை அல்லவா? அந்த சிந்தையை கர்த்தர் நேசிக்கிறார். உன் ஜெபத்தை கேட்பா, உன்னை விடவே மாட்டார். விழுந்து கிடக்கிற மகளே, மகனே, இனி உன்னை விளத்தள்ளுன்னு ஆளு மேல கோவப்பட்டுட்டு இருக்காது. உன்னை ஏமாத்தினவனுக்கு இனி அவனை போட்டு நம்பிக்கிட்டு இருக்காது. வேண்டாம், அவனை நம்பியும் போகாத, அவன் மேல எரிச்சலாம இருக்காத. விட்டுவிடு. இயேசுவை ஒரே முகமா நோக்கி பார். இயேசுவேன்னு கூப்பிடு. எல்லா சிக்கல்ல இருந்து விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அவனை விட்டு விலகணும்னு விருப்பம், அவளை விட்டு விலகணும்னு விருப்பம். ஆனா பயம். என் தடையா அவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன், ப்ரூஃப் அவன் கையில இருக்க, என்ன செய்வானோ? ஃபேஸ்புக்கில் போட்டு விளம்பரப்படுத்திடுவானோ, கேவலப்படுத்திடுவானோ, ஆசிட தூக்கி மூஞ்சில ஊத்திடுவானோ. இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு, அந்த பயங்கள். ஆனாலும் விழுந்து கிடக்கிற நீ இன்னும் அவசியம் இல்லாத பயங்களுக்கு இடம் கொடுத்து ஒரு மனுஷனுக்கு அடிமையா இருக்காத. இந்த இயேசு உன்னை வீழ்ச்சியிலிருந்து பூரணமாய் தூக்கி எடுக்க சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ ஞானி. இவர் சர்வ ஞானி. இவரை நீ நம்பலாம். யாரையோ நம்புகிறதற்கு பதில் இயேசுவை நீ நம்பலாம். சர்வ ஞானம் உள்ள தேவனப்பா, சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எப்படி அழகா பாதுகாப்பா உன்னை தூக்கி எடுக்கணுமோ தூக்கி எடுத்துருவார். நீ அவரை மட்டும் நம்பு, அதை மட்டும் செய் மகளே. ஏன் கடந்து குமுறி குமுறி கண்டவன் கையில அடிமைப்பட்டு வேதனைப்பட்டு எத்தனை காலம் இப்படி ஓட்ட போகிறாய்? பெற்றோரே, எத்தனை காலம் இப்படி ஓட்ட போகிறீர்கள்? இயேசுவை நம்புங்கள், இயேசுடத்துல ஒப்பு கொடுங்கள், அவர் சொல்றதை மட்டும் செய்யுங்க. அல்லேலூயா. வீழ்ச்சியிலிருந்து தூக்கி எடுப்பார் ஐயா. எந்த வீழ்ச்சியா இருக்கட்டும், நம்ம தப்புனாலே விழுந்து கிடக்கட்டு, மன்னிப்பு அவரிடத்தில் உண்டு, மன்னிப்பு அவரிடத்தில் உண்டு. அதனால பயப்படாத. குற்ற மனசாட்சியா இருக்க. இயேசுட்ட எப்படி வாரது? ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்தனே, அந்த காலத்துல தானே இந்த தப்பை செய்து இப்ப விழுந்து கிடக்கிறேன். இனி எப்படி சர்ச்சுக்கு வர்றது? இனி எப்படி இயேசுன்னு சொல்றது? அதெல்லாம் ஒண்ணு யோசிக்காத. இந்த இயேசு எந்த பாவியையும் நேசிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர், விழுந்து கிடக்கிறதுல இருந்து உன்னை தூக்கி எடுக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வீழ்ச்சி நின்றம்மை மீட்டவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும், வீழ்ச்சியில் வீழித்துன்னை மீட்பவரும், இகழ்ந்து விடாமல் சேர்ப்பவரும்,
ஆமென். அல்லேலூயா. கடைசியாக உளையான சேற்றிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர். அல்லேலூயா. வாசிப்போம் சங்கீதம் 40:2-3. 40:2-3. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. பயங்கரமான குழி, உளையான சேர், அதிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் கொண்டு என்னுடைய கால்களை நிறுத்தினார். அல்லேலூயா. அதோடு கூட அவரை உயர்த்துகின்ற புதிய பாட்டையும் என் நாவிலே தந்து என்னை துதிக்க வைத்தார், என்னை சந்தோஷிப்பித்தார். அல்லேலூயா. உளையான சேர், பயங்கர குழி. பாவம் என்கிறது ரொம்ப உளையான சேர், ரொம்ப பயங்கரமான குழி, படு பயங்கரம். பாவம் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்வது, தேவன் செய்யாதே என்று சொன்னதை செய்வது, தேவன் சொன்னதை மீறி நடப்பது, தேவன் சொன்னதை செய்யாதிருப்பதும் பாவம், அவர் சொன்னதுக்கு மிஞ்சி போய் சேர்க்கிறதும் பாவம். அது மீறுதலின் பாவம். மீறி போகவும் கூடாது, மிஞ்சி போகவும் கூடாது, அவர் சொன்னதை செய்யாம இருக்கவும் கூடாது. அப்போ இந்த பாவம், மனுஷன் தேவன் சொன்னதை கேட்டு பைபிள் வசனங்களை கேட்டு வாழும் பொழுது பாவமற்ற வாழ்க்கை வாழலாம். அல்லேலூயா. ஆனா அறிந்துட்டு அதை செய்யாம இருக்கும்போது, இதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் மிஞ்சி போய் செய்யும் பொழுது, அங்கதான் பாவம். இந்த பாவங்களினாலே வரக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த பாவம் பயங்கரமான குழியில கொண்டு தள்ளி போட்டு, அந்த பாவம் உளையான சேற்றிலே காலை விட்டா திரும்ப காலை எடுக்க நினைச்சா கூட எடுக்க முடியாது. புதை மணல், குவிக் சாண்ட், எவ்வளவு எடுக்க முயற்சிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு இன்னும் இழுத்துட்டு கீழே போயிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட சேற்றிலே சிக்கி கொண்ட கால்கள். பாவத்துக்கு இடம் கொடுப்பது ஜாலியா இருக்கும், ஜாலியா இருக்கும். பாவம் அப்படித்தான் வரும். ஆனா இடம் கொடுத்த பிறகு அனுபவிக்கிறது கொடுமையிலும் கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. இன்னைக்கு யார் பாவத்துக்கு இடம் கொடுத்த நாட்களை யோசித்து பாருங்க. ஜாலியா இருந்து, சந்தோஷமா இருந்து, ரொம்ப பரவசமா இருந்து, ஆனா அதனால கத்தரை விட்டு விலகி அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து இப்ப பாவம் உள்ள வந்தாச்சு. பாவத்தின் அதிகாரியாக பிசாசும் சேர்ந்து உள்ள வந்தாச்சு, அவனுக்கு அதிகாரம் வந்தாச்சு. இப்ப பாடாப்படுத்துறான். இந்த பாவத்தின் அதிகாரியாக பிசாஸ் நல்ல பாடாப்படுத்துறான். உங்களால முடியல, எழும்பவே முடியல, பயங்கர குழியில அகப்பட்டுட்டேன். எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், மாசத்துல 1ஆம் தேதி தோறும், வருஷத்துல 1ஆம் தேதி தோறும் தீர்மானம் எடுத்து இனி செய்யவே மாட்டேன், 2 நாளைக்கு நிக்க மாட்டேன் தீர்மானம். ஏன்னா அதுல புதைக்குழியில அந்த புதை மணல்ல மாட்டிக்கிட்டா முயற்சி செய்ய செய்ய இன்னும் ஆழத்துல போவாங்க. அதான் அதனுடைய ஒரு பயங்கரம். அப்படி எத்தனை பேர் சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. ஒன்னால நீ செய்த பாவத்திலிருந்து வெளியே வரவும் முடியாது. அந்த பாவத்தினால இப்போ நீ அனுபவிக்கிற கொடுமையான தண்டனைகள் இருந்து வெளியே வர முடியாது. ஆனா உன்னை அந்த பாவ குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரே ஒருவர் தான் அந்த உலகத்துல இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. இயேசு என்கிற இந்த நாமமே அல்லாமல் நீ பாவக்குழியிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் இந்த உலகத்துல வானத்தின் கீழே பூமியின் மேலே இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. சகோதரா, இல்லவே இல்லை. எத்தனையோ நாமங்களை நீ உச்சரித்து பார்த்துட்ட. ஆனா இன்றைக்கு இந்த புதை மணலிலிருந்து, இந்த உளையான சேற்றிலிருந்து, இந்த பயங்கரமான குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பது இயேசு மட்டுமே. ஏன் தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்திலே சுமந்து கொண்டு சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து
அந்த பாவங்களை சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி சர்வலோகத்தின் பாவத்தை, ஆதாமின் சந்ததியாகிய எல்லா மனிதருடைய பாவத்தை சுமந்து தீர்த்தவர் இயேசு. இயேசுவை தவிர எங்க போனாலும் பாவ விமோசனம் இல்லை. பாருங்க, எவ்வளவு முயற்சி பண்ணிட்டீங்கல்ல, முயற்சி பண்ணிட்டீங்கல்ல. எத்தனை அலைச்சல், எத்தனை செலவு, எத்தனை முயற்சிகள், எத்தனை கடின தவங்கள், எத்தனை பேரை நம்பி ஓடுனது பிரயோஜனம் உண்டா? இன்றைக்கு அதையெல்லாம் நிறுத்தி விட்டு ஒரே வார்த்தை இயேசுவே என்று கூப்பிடு. 5 விதமான பிரச்சனை பேசிட்டே இருக்கிறேன் பிரசங்கத்தில். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வை தான் சொல்றேன். தீர்வு என்ன? இயேசு, இயேசு, இயேசு. எவ்வளவு ஈஸி பாத்தீங்களா? பிரச்சனை யார் மூலம் வரட்டும், எந்த வழியில வரட்டும், எந்த நிலையில வந்து இன்னைக்கு அகப்பட்டு கிடக்கட்டும், பாடு இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கட்டும், பரிகாரம் ஒண்ணுதான். ஒவ்வொன்றுக்கும் தேடி தேடி போய் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நாமம் இயேசு. ஹல்லேலூயா. இந்த இயேசு என்று வாய் நிறைய வரணும். பாருங்க, வரணும், அடிக்கடி வந்துகிட்டே இருக்கணும். இயேசுவே நன்றின்னு சொல்லணும். இயேசுவே சோத்திரம், அதான் நன்றி சொல்லணும், அடிக்கடி சொல்லணும். ஒவ்வொரு காரியம் வரும்போது இயேசுவே இறங்குமப்பா சொல்லணும். இயேசு என்ற நாமத்தை தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவானவர் இயேசுவை முன்னிறுத்தி தான் எல்லா கிரியைகளையும் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை முன்னிறுத்தி தான் எல்லா காரியங்களையும் நடப்பித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமம், அந்த நாமத்துக்கு முன்னால் பிசாசு நடுங்கும், நிக்க முடியாம ஓடும். இயேசு என்ற நாமத்துக்கு முன்னால முழங்கால் படியிடாத கால்களும் முழங்கால் படியிடும். இயேசு என்ற நாமத்துக்கு வித்தியாசமா பேசுற அத்தனை நாவுகளையும் ஒரு நாள் இயேசுவை அறிக்கை பண்ண வைப்பார். இது சும்மா சவால் விடுகிறது அல்ல, இது உண்மை. இட் இஸ் a fact. It's not a challenging word. நான் என்னத்துக்கு யாருக்கு சவால் விட தேவை இருக்கு? I am speaking the fact. நான் உண்மையை சொல்லுகிறேன். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இயேசு ஒருவரே உயர்ந்தவர், இயேசு ஒருவரே பெரியவர், இயேசு ஒருவரே எந்த நிலையிலிருந்தோ தூக்கி எடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. பாவத்தினால எங்க விழுந்து கிடக்கிறாய்? பாவக்குழியில விழுந்த ஒரு மகளை விபச்சாரம் என்கிற பாவத்துல கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு மகளை கொண்டு வந்து இயேசு முன்னால நிறுத்தினாங்க. நியாயம் தீரும், நியாயம் சொல்லும். மோசையின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இவா கையுமையுமா பிடிக்கப்பட்டிருக்கா, கல்லறிந்து கொல்லணும். நாங்கெல்லாம் அதுக்கு தான் இப்போ நிற்கும், கல்லெறியதுக்கு நிற்கும். சொல்லும், நியாயம் தீரும். அவர் குனிந்து எழுதி கொண்டிருந்தார். கடைசியில ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவுள். திரும்பியும் குனிந்து எழுத ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு நிமிர்ந்து பார்த்தார், ஒரு ஆளை கூட காணல, அவன் மட்டும்தான் நிக்கா. எப்படி பாருங்க, இன்னைக்கு உலகம் இப்படிப்பட்ட உலகம்தான். அத்தனை பேரும் இதே பாவத்தை செய்யறவனு, இவா மட்டும் கையுமையுமா பிடிக்கப்பட்டாலும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஆண்டவர் அழகா சொன்னார், எப்பா உங்களில் பாவம் இல்லை என்பவன் ஃபர்ஸ்ட் கல்ல ஏறி. ஒத்த கல் வீசுக்கு ஒருத்தன் கிடையாது. இப்படிப்பட்ட குற்றத்துல கிடக்கிறவன் தான் கையுமையுமா பிடிச்ச குற்றவாளிய பயங்கரமா கொண்டு வந்து நியாயம் தீர்க்க பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே வேளையில இயேசு அவர் செய்த பாவத்தை நீதிகரிக்கல. பாவம் தான். ஆனா அந்த பாவத்துக்கு அவர் மன்னிப்பை கொடுக்க வல்லவரா இருக்கிறதுனாலதான் இப்ப அவளை கொல்லதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், அவளை ஒரு தடவை மன்னித்து காப்பாற்றி விடுவோம் என்று அவங்கள துரத்தி விட்டுட்டு இனி பாவம்
செய்யாதே. ஏம்மா, இதுவரை செஞ்சது போட்டோம், பாத்தியா? இப்ப அந்த பாவம் உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இப்ப நான் மட்டும் உன்னை மன்னிக்காவிட்டா உன் சாப்டர் க்ளோஸ். உன்னை கல்லெறிஞ்சு முடிச்சிருவானு, இந்த நேரத்தில் முடிச்சிருப்பானுங்க. ஆனா உன்னை ஒரு தடவை காப்பாத்தி விட்டுருக்கேன் மகளே, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாது. எந்த பாவமா இருக்கட்டும், விபச்சாரம் மட்டுமல்ல பாவம், பல பாவங்கள். நான் சொன்னேன்ல, தேவனுக்கு விரோதமா தேவன் சொன்னதை செய்யாம இருக்கிறது பாவம், தேவன் சொன்னதை மீறி போறது பாவம். எந்த பாவம் செஞ்சாலும் சரி, அன்னைக்கு அவ கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட மாதிரி இன்னைக்கு நீங்க அவளை போல நிறுத்தப்படல, தேவ சமூகத்துல கொண்டு உட்கார வைக்கப்பட்டிருக்கலாம். எல்லாரையும் சொல்லல, சிலர் அப்படி இருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கு அந்த இயேசு உங்களையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய அகராதியில நீங்க அந்த கொடிய பாவம், அது பயங்கர பாவம்னு அதை வச்சிருக்கலாம், இதெல்லாம் லேசான பாவம்னு சொல்லலாம். ஆனா பைபிள்ல லேசான பாவம், கொஞ்சம் டிகிரி கூடின பாவம், அது பயங்கர டிகிரி கூடின பாவம்னு பைபிள்ல எழுதல. அல்லேலூயா. சின் இஸ் சின். பாவம் என்பது எப்பொழுதுமே என்னதுதான்? பாவம் தான். அதனால அன்பர்களே, நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ளணும். நான் அவ்வளவு கேடான பாவம் ஒன்றும் செய்யல. அப்ப நீ கொஞ்சம் பாவம் செஞ்சிருக்கல்ல, நீ நினைக்கிற இது கொஞ்சம் பாவம், அது அதிக கேடான பாவம், எல்லாம் ஒரே பாவம்தான். அதனால சகோதரனே சகோதரியே, அதை புரிஞ்சு சின்ன பாவமோ பெரிய பாவமோ அது ஆண்டவர் பார்ப்பார். நீ பார்க்க வேண்டியது, நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன். அந்த இளைய குமாரன் அப்பாவை விட்டு ஓடி, அப்பாவுடைய ஆஸ்தியும் அவனுக்கு பங்கை பிடுங்கிட்டு ஓடி அழிச்சு நாசமாக்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டான். எத்தனை தலைமுறைக்கு உள்ளது, எத்தனை தலைமுறைக்கு உள்ள ஆஸ்தி அழிச்சிட்டானே மொத்தமா. எவ்வளவு சீக்கிரமா அழிச்சிட்டான். அழிக்கிறது ஈஸி, உருவாக்குறது கஷ்டம். பிள்ளைகளே தெரியணும், ஒரு தாத்தா பூட்டா காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு 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 இன்னைக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு. நீ குடிக்க ஆரம்பிச்சேன்னா உன் வாழ்க்கை முடியக்குள்ளே ஆஸ்தி அழிஞ்சு போ. போதைக்கு இடம் கொடுக்காது. நீ கெட்ட நடக்க நண்பர்களோடு சுத்த ஆரம்பிச்சா உங்க தாத்தா பாட்டா காலத்துல 3-4 தலைமுறையில சம்பாதிச்சத நீ ஒரே ஆள் அழிச்சிருவ. அப்படி நடக்குது. உணர்ந்துகொள், இந்த லைன் வேண்டாம். இன்றைக்கு அந்த இளைய குமாரன் என்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு போவேன். ஹல்லேலூயா. நல்ல தீர்மானம். அவன் செய்ததெல்லாம் தப்பு தான், ஆனா கடைசியில ஒரு தீர்மானம் எடுத்தான். எங்க அப்பா முகத்தை ஒன்று பார்க்கணும், அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டேன், போனோம். அந்த வீடு இல்லாம எனக்கு இனி வாழ வழி இல்லை. ஆனா தெளிவா வந்தான். இனி மகன் என்று சொல்லுக்கு எந்த விஷயம் அங்க இல்லை. ஏன்னா எழுத்தின்படி பங்கு வாங்கிட்டு வந்தாச்சு, பங்கு அளிச்சாச்சு. இனி எப்படி மகன் சொல்றது? அவரை இவ்வளவு காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்திட்டு வந்தாச்சு, இனி எப்படி மகன் சொல்றது? அவர்கிட்ட போய் ஒரு வேலைக்காரன் ஜாபு கேட்போம். அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரன் கூட என்னை விட நல்லா இருக்கிறான். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு சிந்தனை வர வேண்டியது. அப்பா வீடு, பரலோக தகப்பனை பற்றி சொல்றேன். அப்பா வீட்டில் இருக்கிற ஒரு லீஸ்ட் மேன், ஒரு கீழே இருக்கிற ஒரு மனுஷன் கூட இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமையோட நல்லாவே இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் அந்த அப்பா வீட்டுக்கு போவேன், என்னை வேலைக்காரனா சேர்த்துக்கிடுங்க, டெய்லி நல்ல வேலை செய்வேன், சம்பளம் தந்தா போதும். இனி எனக்கு மகன் உரிமை இங்க இல்லை, வேலைக்காரன் வேலைக்காரன். அப்படித்தான் வந்தான். கரெக்டா சொன்ன, அப்பா பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் என்ன செஞ்சேன் சொல்லுங்க? நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன். பரத்துக்கு விரோதமான பாவம். ஏன்னா உங்களை எனக்கு தந்தது தேவன், உங்களை விட்டு நான் போனது தேவனுக்கு விரோதமான பாவம். இது எனக்கு நிறைய பேர் சிந்திக்கிறது இல்லை. உன் தகப்பனை கஷ்டப்படுத்துற, உன் தாயை அடிக்கடி வேதனைப்படுத்துகிற,
கண்ணீர் விட வைக்கிற, பெற்ற தாயை கண்ணீர் விட வைக்கிற. மகனே, சிந்தித்துப்பார். உன் கண்ணு முன்னால கண்ணீர் விடக்கூடாதுன்னு பெருமூச்சு விட்டுட்டு போறாங்க. ஏன் இதெல்லாம் செய்யற? உன் தாயை, உன் தகப்பனை நீ வேதனைப்படுத்துவது பரலோகத்தின் தேவனை வேதனைப்படுத்துகிறாய். அந்த தாய், அந்த தகப்பனை உனக்கு தந்தது அவர் தந்ததை நீ மதிக்கலைன்னா அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறாய். இதை இளையகுமாரன் நல்ல சீர்த்து, அவனுக்கு கரெக்டான மனம் திரும்புதல், தெளிவா புரிஞ்சிட்டான். நான் வீட்டை விட்டு உடனே அப்பாவுக்கு தீமை செய்தேன், அப்பாவை போய் சமாளிச்சுக்கலாம், அப்படி இல்லை. இவரை சமாளிச்சாலும் அவரை சமாளிக்கணுமே. அதனால பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் என்ன செய்தேன்? இந்த வார்த்தை நிறைய பேருக்கு வராது. சமாளிப்பாக, பூசி மொழுகுவாக, அப்படி நடந்து போச்சு. என்ன ஐயா, நான் தப்பு செய்தேன் ஐயா, வராது வாயில. அதனாலதான் இந்த கட்டம் இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்குது. விடுதலை வரமாட்டேங்க, கட்ட அவிழ்க்கப்பட மாட்டேங்க. தப்புன்னு தெரிஞ்சாச்சுல்ல, தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது தேவன்கிட்ட கேட்போம். மனுஷர்களுக்கு விரோதமா தப்பு செஞ்சது நமக்கு உணர்வு வந்தாச்சு, தப்பு தான் செஞ்சேன்னு. அந்த ஆள்கிட்ட நேரா, பிரதர் அல்லது அண்ணன், தம்பி, அப்பா, யாரா இருக்கட்டும், நான் தப்பு செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க, இவ்வளவு சொல்ல முடியாதா? இதை கர்த்தர் விரும்புகிறார். உன்னை எந்த நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்க அவர் வல்லவர். இன்றைக்கு தூக்கி எடுக்க அவருடைய கையை நீட்டுறார். தூக்கி எடுக்கணும்னா அவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். யாரிடத்துல தப்பு செய்தியோ அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. வேற ஒன்னும் அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அப்படியெல்லாம் இல்லை. உன்னை நாள் அடி அடிச்சுட்டு தான் இனி மீட்டெடுப்பேன், அப்படி கிடையாது. ஒரு பாவத்தை மன்னித்து பாவத்தினால் வருகிற எல்லா தண்டனையும் ரத்து செய்து உன்னை இன்றைக்கே தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. அந்த அப்பா, சரி வா, 3 மாசம் அல்லது 6 மாசம் வேலைக்காரனா இரு, அப்புறம் அவன் நன்னடத்தை பார்த்துக்கிட்டு நான் அப்புறம் சொல்றேன் அப்படியே சொன்னாரு. உடனே மகனா ஏற்றுக்கொண்டு பெரிய தடபுடல் விருந்து பண்ணிட்டாரு. அல்லேலூயா. இதுதான் அந்த பரம தகப்பனுக்கு ஒரு அடையாளமா காட்டப்பட்ட இந்த தகப்பன். எந்த தகப்பன் இப்படி நம்பி ஏத்த மாட்டான். ஒரு தடவை அழிச்சிட்டு வந்தாச்சு, இன்னும் எதோ அழிக்க வந்திருக்கானோ தெரியல. சரி, நல்ல மனசோட இருந்தாலும் நாளைக்கு இவன் மனசு திரும்ப வழிவிடக்கூடாதே, பல பயங்கள் இருக்கும். அந்த தகப்பன் பரம தகப்பனின் சாயல். அவன் அந்த தகப்பன், வாப்பா, கட்டி அணைச்சி போய் குளிச்சுட்டு வா, கீஸ்தாரை இல்ல, குளிச்சுட்டு வந்து கீஸ்தருகிற தகப்பன் இல்ல, அப்படியே கட்டி அணைச்சு அவனை சுத்திகரிக்க வைச்ச தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பு தகப்பன் இன்றைக்கு உனக்கு நேராய் கையை நீட்டி இருக்கிறார். அந்த கையை நீ பிடிச்சா எங்கிருந்தும் தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. ஆனா கையை பிடிக்கிறது தான். இயேசுவேன்னு கூப்பிடணும், தப்ப மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லணும். சும்மா 19 மன்னிப்பல்ல, மனசுல இருக்கக்கூடிய தவறுகளை சொல்லணும். மனசுல ஞாபகத்துல இருக்கத சொல்லி மன்னிச்சுங்க அப்பா, அப்பா பிதாவே மன்னிங்க என்று சொல்லணும். மனுஷனுக்கு விரோதமா தப்பு செய்தத கண்டிப்பா ஒரு மன்னிப்பு கேளுங்க. அந்த மன்னிப்பு வார்த்தையில என்ன உங்களுக்கு குறைஞ்சு போகும், கேளுங்க. கேட்டா சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, சரிங்க ஓகே அப்படின்னு விட்டுருவார்கள். சிலர் மன்னிப்பை கூட ஏற்றுக்கொள்ளாத ஆள் உண்டு. நம்ம போய் மன்னிப்பு கேட்போம், அவங்க தாறுமாறா பேசுவாங்க. பேசிட்டு போறோம். நம்ம அவனுக்கு அன்னைக்கு தீமை செய்தோம், இன்னைக்கு போய் ஒரு மன்னிப்பு கேட்டோம், சரி தாறுமாறா பேசுறான், சரி இங்கன்னு வந்துடணும். உங்க வேலை முடிஞ்சில்ல, நீங்க கேட்டாச்சுல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மன்னித்தா அவருக்கு நல்லது, மன்னிக்காம போனா அவருக்கு பாடு. நமக்கு நம்முடைய லைஃபை கிளியர் பண்ணுவோம். ஆகையினால இன்றைக்கு எந்த இடத்துல இருந்தோம், படுக்கையிலிருந்து தூக்கணுமா, புழுதியிலிருந்து தூக்கணுமா, உங்களை எங்க இருந்து தூக்கணுமோ இயேசு தூக்க வல்லவர். சில பிரவாகத்துல சிக்கி கிடக்கிறீங்களா, தூக்க வல்லவர். விழுந்து மடங்கடிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறீங்களா, தூக்க வல்லவர். பாவத்திலே விழுந்து போயிட்டீங்களா, பாவத்திலே விழுந்து இன்றைக்கு ஒரு உணர்வு வருது, நல்லது. இந்த உணர்வு வரும் பொழுது அப்பா என்று கூப்பிட போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு, ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களை விடுவித்து உங்க நாவிலே புது பாடலை தருவார்.
அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி கர்த்தரை எல்லாரும் நோக்கி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஜெபத்துல நம்ம செலவு பண்ண போறோம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயத்தோடு இருக்கிறவங்களும் நல்லாவே ஜெபம் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரு இரக்கம் உண்டாகணுமே. கர்த்தர் கரம் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு நேராக நீட்டப்படணும்னு சொல்லி அந்த கிருபைக்காக எல்லாரும் போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். வந்திருக்கிற தேவ மக்களும் நீங்க நல்லா புரிந்து கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கணும். சேற்றில் விழுந்து கிடக்கிறேன்ப்பா, படுகுழியில் உளையான சேற்றில் விழுந்து கிடக்கிறேன், என்னை தூக்கி எடும் என்று கர்த்தரிடத்திலே நாம் மன்றாட போகிறோம். ஹல்லேலூயா. சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு பாடும் பொழுதே தருகிறார். உள்ளங்கள் திறந்து எந்த இயேசுவை நோக்கி பாருங்க. புது பாட்டு எந்த உளையான சேற்றில் இருந்தோம், எந்த வீழ்ச்சி தோல்வி எல்லாவற்றிலிருந்தும் நம்மை தூக்கி எடுக்கிற இயேசுவை நல்லா உள்ளத்தை திறந்து சின்ன பிள்ளைய போல இயேசுவே என்று கூப்பிடுங்க. பாடிக்கொண்டிருக்கும் போது நீங்க கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இந்த பாட்டு தெரியாம இருக்கலாம், பிரச்சனை இல்ல. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, படுக்கையில் இருந்து தூக்கி விடும் ஐயா, புழுதியில கிடக்கிறனே தூக்கி விடும். மனுஷ போராட்டங்கள், பயங்கரமான அலை, ஜலப்பிரவாகம், தூக்கி விடுங்கப்பா. விழுந்து கிடக்கிறேன், என்ன தள்ளி போட்டுட்டாங்க, என்ன மடங்கிடிச்சுட்டாங்கப்பா, தூக்கி விடுங்கப்பா. கூப்பிடுங்க, கூப்பிட வேண்டிய பிள்ளைகள் கூப்பிடுங்க, பாடுகிறவர்கள் பாடட்டும், கூப்பிடுகிறவர்கள் கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கூப்பிடுங்க. பாவத்தில் விழுந்து கிடக்கிறேன், பாவங்களை அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே, நான் ஒரு பாவி, என் தேவனே நான் ஒரு பாவி, இன்னைக்கு வாய் திறந்து சொல்றேன், அப்பா நான் ஒரு பாவி அப்பா, படுபாவி அப்பா, படுபாவி அப்பா, ஒரு விசை மன்னியும் அப்பா. சிலுவையில் நீட்டின கரம் என்ன தூக்கி எடுக்கட்டப்பா. அப்பா மன்னித்து தூக்கி எடுங்க. பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த பாவம் இனி என்ன கீழே அமிழ்த்தாத அளவிலே ஜெயம் தாரும். ஹல்லேலூயா. வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் கரம் வெளிப்படட்டும். ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் கரம் இன்றைக்கு நீட்டப்படட்டும். ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. விசுவாசிகள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்க போகிறோம். நல்ல பரிசுத்தாவியில் நிறைந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கிரியைகள் இன்னும் பலமாய் நடக்கட்டும், இன்னும் பலமாய் நடக்கட்டும். தூக்கி எடுமையா, தூக்கி எடுமையா, தூக்கி எடுமையா. உங்க பிள்ளைகள் மத்தியில ஆவியான ஒரு ஊழியம் செய்யுங்கப்பா. இயேசு கடந்து வந்து எங்க மத்தியில உலாவி கொண்டிருக்கீங்க என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை கரம் தூக்கி எடுமப்பா, எடுமப்பா, எடுமப்பா. எல்லாரும் ஆவியில நிறைந்து கர்த்தரை நோக்கி பாரத்தோடு மன்றாடி கொண்டிருங்க. அநேகருக்கு ரட்சிப்பு உண்டாகும், அநேகருக்கு கட்டுகள் அவிழ்க்கப்படும், அநேகரை கட்டுகள் வந்து தூக்கி எடுப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வியாதி கட்டுகள், பலவீன கட்டுகள், படுக்கைகள், ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்தில் அது தூக்கி எடுங்க ராஜா, தூக்கி எடுங்க ராஜா, தூக்கி எடுங்க ராஜா. ஆமேன், ஆமேன், ஆமேன். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. வாழ முடியாம
ஆமென். கீழ்த்தளத்துக்கு போயிட்டனே, இருந்த நிலைமையிலிருந்து கீழே இறங்கிட்டனே. இயேசுவே, அந்த அருமையான சகோதர சகோதரிகளை இப்பொழுது தூக்கி எடுக்கணுமே, தூக்கி எடுக்கணுமே. இந்த நாளிலிருந்து ஆசீர்வாத பாதையில் அவங்க நடக்க வைக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகுந்த ஜலப்பிரவாகம், எல்லாரும் எதிர்த்தா நிக்காக, குடும்பமே எதிர்த்து நிக்குது, எல்லா வேலை ஸ்தலத்துல எல்லாருமே வித்தியாசமா நிக்கிறாங்க. ஆனாலும் நீர் உயர இருந்து கை நீட்டி, உயர இருந்து கை நீட்டி இந்த சிக்கல்ல இருந்து என்னை தூக்கி எடுங்கப்பா. எடுப்பார், எடுப்பார். நீங்க வாய் திறந்து மனசுல இருந்து உண்மையா உங்களை தாழ்த்தி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமா இரக்கம் பண்ணுவார், நிச்சயமா கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். யார் தட்டி தள்ளுனாலும் நீ பயப்படாத, அந்த மனுஷன் மேல் எரிச்சலாகாத, அவன்கிட்டே போய் உதவிக்கு நிக்காத. கர்த்தரிடத்தில் கையேந்து மகனே, மகளே, கர்த்தரிடத்துல கையேந்து. உன்னை கண்ணியில் சிக்க வைத்தவன் யாரா இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. விடுவிக்கிறவரை மட்டும் நோக்கிப்பார். அந்த கண்ணிகள் தெரிக்கும், உன் கால் விடுதலை ஆகும். இயேசு உன்னை தூக்கி எடுப்பார், இயேசு உன்னை தூக்கி எடுப்பார், இயேசு உன்னை தூக்கி எடுப்பார், இயேசு உன்னை தூக்கி எடுப்பார். திரும்ப திரும்ப சொல்றேன், ஆமென். எனக்கா, எனக்கா, எனக்கு விடுதலை கிடைக்குமான்னு உன் சிந்தனை போராடிக்கிட்டு இருக்குது. உன்னை இயேசு தூக்கி எடுப்பார். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிடு, பயப்படாத, பயப்படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, இப்படிப்பட்ட பாவம் செஞ்சுட்டனே, எனக்கு மன்னிப்புண்டா? எல்லா பாவத்துக்கும் மன்னிப்புண்டையா. பெரிய பாவம் சின்ன பாவம்னு கர்த்தர் பிரிச்சு பார்க்க மாட்டாரு. பாவிகள் அனைவருக்கும் மன்னிப்பை தருவார். கூப்பிடுங்க, தைரியமா உரிமையோட கூப்பிடுங்க. அந்த இளைய குமாரன் என்ன முகத்தோட அந்த அப்பா வீட்டுக்கு வருவான்? ஒரு தைரியம் எடுத்தான், உரிமை எடுத்தான், ஆனா தெளிவா வந்தான். மகன் இனி சொல்லாண்டா, வேலைக்காரனா சேர்த்துக்கொள்ளுங்க. தாழ்மையோடு வந்தான், தன் நிலைமையை உணர்ந்து திருந்தி வந்தான். அதுபோன்ற ஒரு நிலையிலே பரலோக அப்பா கையில வாங்க, பரலோக அப்பா கையில வாங்க. மறுபடியும் நீ சபைக்கு வா மகளே, சபைக்கு வா மகளே. இது பரலோக அப்பாவுடைய வீடு. ஆமென். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் சொன்னாரு. மகளே, சபைக்கு வா. சபைக்கு வரத நிறுத்தாத, பயந்து நிறுத்தாத, தயங்கி நிறுத்தாத. அவர் வருவார், இவர் வருவார், அவரெல்லாம் பார்க்காத. இயேசு வருவார், இயேசுவை பார்த்து வா. இயேசு உன்னை சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லாரும் ஒரு விஷயம் கூட நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise God, praise God, praise God, praise God, praise God. Hallelujah. இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறோம். யாரா இருந்தாலும் இந்த கூட்டத்தில் எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நெல்லுங்கள். உங்களுக்காக சேர்ந்து ஒரு ஊக்கமான ஜெபம் பண்ண போகிறோம். படுக்கையில் உங்க அன்புக்குரியவர்கள் இருக்கலாம். ஆமென். நீங்களும் சிலர் சொல்லுவார்கள், வெளியே வாரேன் போயிட்டு படுத்துக்குவேன்னு சொல்லுவார்கள். எந்த நிலைமையில இருக்கீங்களோ நீங்க எழும்பி நெல்லுங்க. இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அடியார்களுடைய ஒரு எளிய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த கூட்டத்தில் நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் நம்ம சகோதர கூட்டம்தான். இது போன்ற நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தான் இங்கே இருக்கிறோம். தத்தளிக்கிறவர்களும் சிலர் உண்டு உள்ளால. அதனால எல்லாருக்கும் யாரும் அவன் பெரியவன் இவன் பெரியவன் ஒன்னும் சிந்திக்காண்டாம். இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்க. படுக்கையிலிருந்து அல்லது நான் சொன்ன மாதிரி கீழே விழுந்து கிடக்கிறேன்னே, இத்தனை வருஷமா முயற்சி பண்ற ஐயா, ஒரு வளர்ச்சி காண முடியல. இன்னைக்கு எழும்பி நின்று ஆண்டவருக்கு சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யும், பெரிய காரியத்தை செய்யும். எங்களை நாங்கள் பெருசுப்படுத்தலை. நாங்கள் சொல்லுற இயேசு 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 பெரியவர். நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவர் பாதத்தை உங்களுக்காக இப்போ பிடிக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு இந்த கிருபை அதிகமாக இறங்கும். ஹல்லேலூயா. மனுஷ போராட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி, எழுந்து நெல்லுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை யாராவது நம்மளை தள்ளி கீழே போட்டுட்டான், எந்த விஷயத்துல இருக்கட்டும், நம்மளை பிடிச்சி மாட்டி விட்டுட்டான், அப்படிப்பட்டவர்களும் எழும்பி நெல்லுங்க. ஒருவேளை நான் பாவம் செய்தேன், உண்மைதான், இயேசுட்ட அன்னைக்கு மன்னிப்பு கேட்கிறேன், இயேசு எனக்கு மன்னித்து எனக்கு புது வாழ்வு தரணும், புது பாடலை என் நாவில் தரணும். ஆமென். அப்படி சொல்லுகிறவர்கள், இதுவரைக்கும் நீ பாவத்துக்குள்ள போயிட்டு சினிமா பாட்டும் அதுவும் இதுவும் வாயில வந்தது இல்லையா?
இன்னைக்கு அதெல்லாம் மாத்தி கிறிஸ்துவை புகழும் புதுப்பாட்டை இனிமேல் உன் வாயில் தருவார். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கிறவர்களுக்காக உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் அதிக ஊக்கமா இப்ப ஜெபம் பண்ண போறோம். சரியா? நமக்கு அது ஒரு பெரிய ஊழியம் என்று நினைத்து என்ன தூக்குனீங்களே, இந்த சகோதரங்களையும் சகோதரிகளையும் கூட தூக்கி விடுங்கப்பா. அந்த மனப்பான்மையோடு நீங்க எல்லாரும் சத்தமா ஊக்கமா ஜெபிக்கணும். ஜெபிப்போமா எல்லாரும்? நீங்க எழும்பி நிக்கிறவங்களும் வாய் திறந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. பிதாவே இறங்கும், அப்பா இறங்கும்னு கூப்பிடுங்க. இயேசுவே இறங்கும்னு கூப்பிடுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் கூட சும்மா இருக்க கூடாது. இது அழகான ஊழியம். ஆமென், ஆமென், ஆமென். பரலோக பிதாவே, இப்பொழுது எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, குறிப்பாய் எழுந்து நிற்கிற தேவ பிள்ளைகளுக்காக விசுவாசத்தோடு பிதாவே உங்க கால்களை பிடித்து கெஞ்சுகிறோம், பாதங்களை பற்றி கெஞ்சுகிறோம். இயேசுவே உங்க காலை பிடிச்சு கெஞ்சுகிறோம். இவர்கள் எதுல விழுந்து கிடக்கிறாங்க, எதுல சிக்கி இருக்கிறாங்க, எதுல படுத்து கிடக்கிறாங்க ஆண்டவரே? பாவத்திலேயா, சோதனையிலையா, வேதனையிலையா, வியாதியிலையா ஆண்டவரே, பிறருடைய துன்புறுத்தல்லையா, பிறருடைய சதியிலையா, எதுவா இருந்தாலும் இயேசுவே இறங்கும், இறங்கும், இறங்கும். பிதாவே மன்னியும், 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 மன்னியும். ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்த அந்த கட்டு அறுக்கப்படுவதை இப்பொழுதே அவங்க உணரும்படி ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா. ஒரு அடையாளத்தை அவங்களுக்கே காட்டுங்கப்பா. உள்ளத்துல ஒரு தைரியத்தை தாங்கப்பா, அல்லது ஒரு தரிசனத்தை கொடுங்கப்பா. ஒரு வார்த்தை அவங்க செவியில போடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே அவங்கள நீங்க கைப்பிடித்திருக்கிறது அவங்க உணரத்தக்கதாய் ஒரு கிரியை இப்பொழுது உண்டாகட்டும். இந்த பிள்ளைகள் தைரியத்தோடு போகணும், ஜெயத்தோடு போகணும், விடுதலையோடு வீட்டுக்கு போகணும். இனி வாழ்நாள் எல்லாம் வெற்றி பெற்றவர்களா இருக்கணும். இனி கட்டுண்டவர்கள் அல்ல, இனி விழுந்து கிடக்கிறவர்கள் அல்ல. இயேசுவே ஆமென். விடுவிக்கப்படுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு விடுதலை வந்துடும். கட்டி எழுப்பப்படுன்னு இன்னைக்கு சொல்லிட்டீங்கன்னா இனி லைஃப் லாங் அவங்க கட்டி எழுப்பப்படுவாங்க. இது ஒரு லைஃப் லாங் ஒரு ப்ராசஸா நடக்கணும். இன்றைக்கு ஆரம்பிக்கிற அந்த புதிய ஆரம்பம் வாழ்நாள் எல்லாம் நீடிக்க வேண்டும். தகப்பனே, உங்கள்ட்ட உரிமையோடு கேட்கிறோம்ப்பா. எல்லா பிரச்சனையிலிருந்து, பிசாசின் கிரியை, மந்திர தந்திர கிரியை, மனுஷர்களுடைய சதி தந்திரம், மனுஷர்களுடைய ஏமாற்று, ஆண்டவரே சிலர் ஏமாற்றணும்னு ஏமாற்றல, ஆனா ஏமாற்றி போட்டாங்க. இப்ப அவங்களாலையும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. எதுவா இருந்தாலும் எல்லா விதத்திலும் சிக்கி கிடக்கிற எல்லாரையும் விடுவிச்சு விடுங்கப்பா, விடுவித்து விடுங்கப்பா. புழுதியில் இருக்கிறவர்களை தூக்கியிடும். புத்திர பாக்கியத்துக்காய் கெஞ்சுகிற அந்நாள்களை சிங்காசனம் வரைக்கும் உயர்த்தும், 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 உயர்த்தும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆமென். வாழ்க்கை நன்மைகள் தடைபட்டு நிற்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கே வாசல் திறக்கட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. நான் ஒரு பாவிதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு யார் அந்த ரங்கத்துல உங்கள்கிட்ட வேண்டிக் கொண்டாங்களோ எல்லாருடைய பாவங்களை மன்னித்து உங்க இரத்தத்தினால் அந்த ஆத்துமாவை கழுவி சுத்திகரித்து கரைதிரை இல்லாத ஆத்துமாவா மாத்திருங்கப்பா. இன்று முதல் அவங்க நாவிலே புதுப்பாட்டு வருவதாக, சந்தோஷம் வருவதாக, விடுதலை வருவதாக. இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் உட்காருங்கள். நீங்கள் ஆராதனை முடிஞ்ச பிறகு யாருக்கு தனியா ஜெபிக்கணும்னு விரும்புறீங்களோ முன்னாடி வரலாம். உங்களுக்காக நாங்க ஊழியக்காரங்க எவ்வளவு நேரம் எடுத்துனோ ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவீன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவீன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா?
பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குமாரனும் நம்முடைய இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல கைத்தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தூக்கி எடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெயத்தின் வழியிலே எங்கள் பாதங்களை நிறுத்தினவருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா பிதாவே, நல்ல தகப்பனே, எங்களை எல்லாம் உருவாக்கி படைத்து உலகத்திலே வாழ்க்கையை எங்களுக்கு தந்து உங்க வழியில நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு மேலிருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க வார்த்தையை மீறி நடந்து, உங்க வார்த்தையை கீழ்ப்படியாம நடந்து பாவம் செய்தவர்களை மன்னித்து மீட்கும்படியாய் உம் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே உலகத்துக்கு மனுஷனாக அனுப்பி சிலுவையில் ஏறும்படி செய்து அவருடைய சரீரத்திலே எங்களுடைய அனைத்து பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்க்க செய்தீரே, ஸ்தோத்திரம். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர், அதோடு கூட மற்றெல்லாவற்றையும் செய்யாதிருப்பது எப்படி? அந்த மகாபெரிய ரட்சிப்பை ஒவ்வொருவருக்கும் தார். அந்த ரட்சிப்பை விட்டு யார் வழுவி போனார்களோ திரும்பவும் அந்த ரட்சிப்புக்குள்ளே, அந்த பாவ மன்னிப்புக்குள்ளே, அந்த பரிசுத்த ஜீவிதத்துக்குள்ளே கொண்டு வாருங்கப்பா. இன்றைக்கு அநேகரை அப்படி தூக்கி எடுக்கிறீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். உங்க கிரிய ஆண்டவர், நாங்க எங்களுடைய ஊழியத்தை தான் செய்ய முடியும். ஆனா உள்ளங்களுக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்கிறது என் கர்த்தராகிய இயேசு, உம்முடைய ஆவியானவர். அதற்காக ஸ்தோத்திரம். கிரியை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அது போல பல வியாதி கஷ்டங்கள், ஆண்டவரே, ஏழ்மையின் நெருக்கங்கள், பலருக்கு மனுஷரால் வந்த பயங்கரங்கள்ல சிக்கி கிடக்கிற அனுபவங்கள், வீழ்த்தப்பட்டு அல்லது விழுந்து கிடக்கிற அனுபவங்கள், எல்லாவற்றிலிருந்தும் எல்லாரையும் தூக்கி எடுத்து வாழ வைங்கப்பா. ஜெயத்தின் பாதையில நடத்துங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கிற வாழ்க்கை என்று சொல்லி இருக்கிறேன். அந்த வாழ்க்கை எல்லாருக்கும் தந்து நடத்துவீராக, நடத்துவீராக, நடத்துவீராக. உங்க வல்லமை உள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மால் தொடப்பட்ட மக்கள் தொடர்ந்து உம்மை உத்தமமாய் பின்பற்ற உதவி செய்யும். சபைக்கு தொடர்ந்து வருவதற்கு கிருபை செய்யும். கர்த்தருடைய பாதையிலே எப்பொழுதும் தங்கள் பாதங்களை நிறுத்தி கொண்டு முன் செல்ல, வளர, உயர உதவி செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.